மனம் அறிந்தது அழகிய உறவது அக்காதான். மனமது சொன்னது அவளும் நமக்கொரு அம்மாதான். ஆண்டவன் கொடுத்த நாக்கு நாலு நல்ல விஷயத்த பேசுறதுக்கு தான், உங்களை மாதிரி நாரசமா பேசுறதுக்கு இல்ல. அத முதல்ல புரிஞ்சுக்கோங்க. என்னவோ உங்களுக்கும் உங்க குடும்பத்துக்கும் எந்த குறையும் இல்லாம எல்லாரும் நல்ல அதிர்ஷ்டமான வாழ்க்கையை வாழ்ற மாதிரி இங்க வந்து ஏன் அப்பா அம்மாவை குத்த சொல்லிக்கிட்டு இருக்கீங்க? என்ன உங்க முதுகுல அழுக்கு இல்லைன்னு நினைக்கிறீங்களா? அடுத்தவங்களை பத்தி நீங்க ஒரு விரல் காட்டி பேசினா உங்க 3 விரல் உங்களை சுட்டி காட்டுங்கிறத மறந்துட்டு பேசுறீங்களா? இனிமே இந்த மாதிரி என் வீட்டு படி ஏறி கண்டபடி பேசுனீங்க, அப்புறம் நான் மனுஷியாவே இருக்க மாட்டேன். போங்க வெளியில. அப்பா அப்பா, என்னப்பா இதெல்லாம்? அவங்க சொன்னது போய் சீரியஸா எடுத்துக்கிட்டு ப்ளீஸ்பா அமைதியா இருங்க. முடியல சீதா, என்னால முடியல சீதா. நான் மறந்திருந்த விஷயத்தை ஞாபகப்படுத்தி என்ன ரணகளமாக்கிட்டாங்களே சீதா. ஏங்க அமைதியா இருங்க. மத்தவங்க பேசுறாங்கிறதுக்காக உங்க உடம்ப நீங்க வருத்திக்காதீங்க. சொல்றத கேளுங்க. ஆமாப்பா, கண்டவங்க கண்டபடி பேசினாங்கன்னு உங்க ஹெல்த்தை நீங்க ஏன்பா ஸ்பாயில் பண்ணிக்கிறீங்க? அவங்க சொன்னதை ஏன் உண்மைன்னு நினைக்கிறீங்க? உங்களுக்கு நானும் கீதாவும் இருக்கோமே. நாங்க 2 பேரும் உங்க பொண்ணுங்களா தானேப்பா வளர்றோம். அப்புறம் எதுக்குப்பா கலங்குறீங்க? முதல்ல கண்ணு தொடங்கப்பா. ப்ளீஸ் கண்ணு தொடங்க, அழாதீங்கப்பா. சீதா, இப்ப சொன்னிய இதாமா என் பொண்ணுங்களா வளர்றன்னு சொன்னியம்மா. இதாம்மா என்ன உயிரோட வாழ வைக்குதுப்பா. உயிரோட வாழ வைக்குதுப்பா. அழாதீங்கப்பா. குட் மார்னிங். குட் மார்னிங் சார். வணக்கம் சார். குட் மார்னிங் சார். குட் மார்னிங் சார். குட் மார்னிங். மணிமேகலை வந்தாச்சா? வரல சார். வந்தா என் ரூமுக்கு வர சொல்லு. ஓகே சார். எப்ப வந்தாலும் இதே தான் சொல்லிக்கிட்டு இருக்கீங்க. கேஸ் போட்டு 3 வருஷம் ஆகுது, இன்னும் கேஸ் முடிய மாட்டேங்குது. இந்த தடவையாவது பெரிய வக்கீல் ஆஜராக சொல்லுங்க சார். இன்னும் 2 வாய்தா இருக்கு, அப்புறம் பார்க்கலாம். இதே தான் போன தடவையும் சொன்னீங்க. என்ன பண்றது, உங்க கேஸோட நிலைமை அந்த மாதிரி. முதல்ல இதுல ஒரு கையெழுத்து போடுங்க. கையெழுத்து தான் போட்டுக்கிட்டே இருக்கேன். ஹலோ, குட் மார்னிங் மேம். சார் வந்துட்டாங்களா? வந்துட்டார் மேடம். உங்களை வந்து பார்க்க சொன்னாங்களா? வந்துட்டார் மேடம். ஐயோ, ரொம்ப டென்ஷனா இருப்பாரே. என்ன பண்றது, எப்படியாவது சமாளிச்சுதான் ஆகணும். சரி. சார், மே ஐ கம் இன்? எஸ், கம் இன். குட் மார்னிங் சார். குட் மார்னிங் இல்ல மணிமேகலை, சே குட் ஆஃப்டர்நூன். புரியுதா? சாரி சார். என்ன சாரி? ஒரு நாளைக்காவது ஆபீஸுக்கு கரெக்ட் டயத்துக்கு பிராக்டிஸுக்கு வந்திருக்கியா? உட்கார். சொல்றேனே, நீ தப்பா நினைக்க கூடாது. இதோ டைம் பாஸ் பண்றதுக்கு ஆபீஸுக்கு வந்துட்டு போற மாதிரி வந்துட்டு போறேன். சார், அது வந்து தெரியும், எனக்கு நன்னாவே தெரியும். உங்க அப்பா கைலாசன் அதனுடைய பிசினஸ் விவகாரங்கள், ஆபீஸ் விவகாரங்கள் இதெல்லாம் முடிச்சிட்டு வரதுக்கு லேட் ஆயிடுது. அதுதானே? அதைத்தானே சொல்ல போற. நீ எங்கிட்ட ஜூனியரா சேர்ந்ததுலேருந்து அதையே தான் சொல்லிட்டு இருக்க. வேற ஏதாவது புதுசா சொல்ல. வேற ஏதாவதுன்னா உங்க பாணியில நான் போய் தான் சார் சொல்லணும். சரி விடு. என் ஃப்ரெண்டு கைலாசனுடைய பொண்ணுங்கிறதுனால இதோட விடுறேன். இதே கிண்டல வேற யாராவது பண்ணியிருந்தா என்ன பண்ணிருப்பேன் தெரியுமா? சரி, அதை விடு.
பொய் சொல்றதுங்கிறது நம்ம மாதிரி ஆளுங்களுக்கு ரொம்ப அவசியம், புரியுதா? பொய்மையும் வாய்மையிடத்து புரை தீர்ந்த நன்மை பயக்குமெனின் அப்படின்னு வள்ளுவர் சொன்ன அடிப்படையில நமக்கு ரொம்ப அவசியம்னு ஒத்துக்கிறேன் சார். உங்ககிட்ட வாதாடி என்னால ஜெயிக்க முடியுமா? சரி சரி, ஒரு நாள் எனக்கு ஒரு முக்கியமான காரியம் ஆகணும். அதான் நான் வந்ததுலேருந்து உன்னை கேட்டுக்கிட்டு இருக்கேன். சொல்லுங்க சார், என்ன விஷயம்? இந்த கேஸ் கிட்ட நல்லா படிச்சு பாரு மணிமேகலை. இதுல நமக்கு தேவையான நோட்ஸ் எடுக்கிறதோட அதே சமயம் நமக்கு சாதகமான பாயிண்ட்ஸை நோட் பண்ணி என் டேபிளுக்கு அனுப்பு. இது என்ன கேஸ் சார்? ஒரு மிஸ்ஸிங் கேஸ் மணிமேகலை. ஓ. சின்ன வயசுல 2 சிஸ்டர்ஸ் வீட்டை விட்டு பிரிஞ்சிடுறாங்க. பேரண்ட்ஸ் அவங்கள தேடி பார்த்துட்டு கிடைக்கலன்னு விட்டுடுறாங்க. அனைவரும் அறிந்தது அழகிய உறவது அக்காதான், மனமது சொன்னது அவளும் நமக்கொரு அம்மாதான். அனைவரும் அறிந்தது அழகிய உறவது அக்காதான், மனமது சொன்னது அவளும் நமக்கொரு அம்மாதான். அப்புறம் கொஞ்சம் வருஷம் கழிச்சு பார்த்தா அந்த பெண்கள் 2 பேரும் வேறொரு இடத்துல வேறொரு தம்பதிகளுக்கு மகள்களா வளர்ந்துகிட்டு வராங்க. இதுல சிக்கல் என்னன்னா, அந்த பெண்கள் பிறந்த குடும்பத்தோட மத கலாச்சாரம் வேற, இப்ப வளர்ந்துகிட்டு வர குடும்பத்தோட மத கலாச்சாரம் வேற. உண்மையான பேரண்ட்ஸ் தங்களுடைய மகள்கள் தங்களுக்கு வேணும்னு கேட்கறாங்க. வளர்த்தவங்களுக்கோ விட்டு கொடுக்க மனசு வரல. பொண்ணுங்களுக்கோ என்ன முடிவெடுக்கிறதுன்னு தெரியல. இந்த முக்கோண சிக்கல்ல நமக்கு உண்மையான பேரண்ட்ஸ் கிட்டேருந்து கேஸ் வந்திருக்கு. இதுல நாம எப்படி ஸ்டெப் எடுத்தா கேஸ் நம்ம பக்கம் ஜெயிக்கும்னு நீ தான் ஸ்டடி பண்ணி சொல்லணும். என்னம்மா உன் கண்ணு கலங்கி இருக்கு? இப்படி எல்லாம் நடக்குமான்னு ஃபீல் பண்றியா? இல்ல சார், இப்படி எல்லாம் நடந்துடக்கூடாதுன்னு தான் ஃபீல் பண்றேன். நல்ல பொண்ணுமா நீ. அதுதான் நடந்துருச்சே, இனிமே என்ன நடக்க கூடாதுன்னு நினைக்கிற? போமா, போய் நல்லா படிச்சு நோட்ஸ் எடுத்துன்னு வா. ஓகே சார். என்னங்க என்னங்க இப்படி மனசுக்குள்ளேயே குழம்பிக்கிட்டு இருக்கீங்க? நடக்கிறது நடக்கட்டும்னு நம்ம தைரியமா இருப்போம். என்னால தைரியமா இருக்க முடியல. காலை சுத்தின பாம்பு கடிக்காம விடாதுன்னு சொல்ற மாதிரி இத்தனை வருஷம் கழிச்சு வந்த சித்தரு நம்ம குழந்தைகளுக்கு இன்னும் ஆபத்து இருக்குன்னு சொல்லிட்டாரு. அதை கேட்டதுக்கு அப்புறம் எப்படி என்னால தைரியமா இருக்க முடியும்? பரிகாரமும் பலிக்காது, ஊழ்வின பயனை அனுபவிச்சு தான் தீரணும்னு சித்தர் உறுதியா சொல்லிட்டு போனதுக்கு அப்புறம் என் மனசு ஒரு நிலையில இல்லை விசாலாட்சி. மணிமேகலைக்கு ஏதாவது ஆயிடுமோன்னு, இல்ல மஞ்சு மதுமிதாவுக்கு ஏதாவது ஆயிடுமோன்னு ஒவ்வொரு நிமிஷமும் துடியா துடிக்குது என் மனசு. என்னால எதையும் வெளியில சொல்ல முடியல, மனசுக்குள்ள போட்டு பூட்டி வைக்கவும் முடியல. நரக வேதனையா இருக்கு. எல்லாம் தலை விதின்னு என்னால ஏத்துக்கவும் முடியல. இதையெல்லாம் எப்படி மாத்தி அமைக்கிறதுங்கிற வழி எனக்கு தெரியல. ஐயா வணக்கம். ஐயா வணக்கம்மா. ஐயா ஊர்க்காரங்கெல்லாம் உங்களை பார்க்க வந்திருக்காங்க. வர சொல்லுங்க. வாங்க 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 வாங்க. வணக்கம் வணக்கம் வணக்கம். ஐயா வணக்கம். ஐயா வணக்கம்மா. அம்மா வணக்கம்மா. வணக்கம் வணக்கம். எல்லாம் என்ன ஒன்னா சேர்ந்து வந்திருக்கீங்க? ஏதாவது விசேஷமா? விசேஷம்லாம் ஒன்றும் இல்லைங்கய்யா. நம்ம சுந்தர் தம்பி உங்ககிட்ட ஆசீர்வாதம் வாங்கணும்னு சொல்லுச்சு, அதான் கூட வந்தான். அப்படியா? என்னப்பா சுந்தர், உன் படிப்பெல்லாம் எப்படி இருக்கு? நீங்க வருஷம் வருஷம் பண்ண ஹெல்ப்பால ரயில்வே எக்ஸாம்ல பாஸ் பண்ணியிருக்கேன் சார். ஆமாங்கய்யா. ட்ரைனிங்காக நார்த் இந்தியா போறேன் சார். அதுதான் உங்ககிட்ட ஆசீர்வாதம் வாங்கிட்டு போலான்னு வந்தேன். என்ன ஆசீர்வாதம் பண்ணுங்கய்யா. நல்லா இருப்பா, நல்லா இரு.
வணக்கம் ஐயா ஐயா வணக்கம் ஐயா. இவங்க அப்பா திடீர்னு காலமாயிட்டதுனால இவனை படிக்க வைப்பாங்களா இல்ல வயிற்றுக்கு சாப்பாடு போடுவாங்களான்னு கவலைப்பட்டுட்டு இருந்த போது தெய்வம் மாதிரி வந்து இவனை படிக்க வைக்கிறேன்னு சொன்னீங்களே. நீங்க சொன்ன வாக்கு தவறாம இவனை படிக்க வச்சு ஆளாக்கியும் விட்டீங்க. இதுக்கெல்லாம் நாங்க எல்லாரும் உங்களுக்கு என்ன கைமாறு செய்ய போறோம்னு தெரியல. எனக்கு எதுவும் செய்ய வேணாம். நீ படிக்க போற படிப்பை வச்சு அதுக்கு வரப்போற அதிகாரத்தை வச்சு கஷ்டப்படுற பிள்ளைகளுக்கு ஏதாவது படிப்புக்கு உதவி செய். என்ன சுந்தர், நான் சொன்னது புரியுதா? புரியுது சார். நீங்க சொன்ன மாதிரி கண்டிப்பா செய்யறேன் சார். ரொம்ப நல்லதுப்பா. என்னால நீ ஒருத்தன் படிச்ச, உன்னால நிறைய பேர் படிக்கணும். அவ்வளவுதான் நான் விரும்புறேன். ஐயா அப்ப நாங்க உத்தரவு வாங்கிட்டுங்களா? நல்லது. வரேங்க. நல்லபடியா போயிட்டு வா. வர்றோம்மா. போயிட்டு வரேன் ஐயா, வரேங்க. போயிட்டு வரேம்மா. போயிட்டு வரேங்க. அம்மா வரேங்கம்மா. ஆ. ஊர்க்காரங்க வந்துட்டு போனதும் ஒரு விதத்துல நல்லதுதாங்க. மனசு கலங்கி போயிருக்கும்போது கொஞ்சம் ஆறுதலாவும் மனசு லேசா இருக்கும்ல. மனசு லேசானது மட்டும் இல்ல, ஊரை பார்க்கணுங்கிற ஏக்கமும் வந்துருச்சு. நான் பிறந்து வளர்ந்த பூமியை பார்க்கணும், கள்ளங்கபடம் இல்லாத அந்த மக்களை பார்க்கணும். இப்படியெல்லாம் என் மனசுக்குள்ள ஒரு ஆசை வந்துருச்சு. ஒண்ணு செய்வோமா, நம்ம விட்டு ஊருக்கு போயிட்டு வந்துருவோமா? என்னங்க என்னங்க சொல்றீங்க? நாம ஊருக்கு போறதா? வேண்டாங்க, அந்த நினைப்பே உங்களுக்கு இருக்க கூடாது. நம்ம கிராமத்துக்கு போனா நம்மளை விட்டு பிரிஞ்சு போன குழந்தைங்க ஞாபகத்துக்கு வருவாங்க. 2 குழந்தைங்கள அநியாயமா நாம இழந்துட்டோமேங்கிற வேதனை வருங்க. வேண்டாங்க, அந்த வேதனையை தாங்குற சக்தி எனக்கோ உங்களுக்கோ இல்லைங்க. தயவு செஞ்சு உங்களை கெஞ்சி கேட்டுக்கிறேன், கிராமத்துக்கு போகணுங்கிற நினைப்ப உங்க மனசுல இருந்து எடுத்துருங்க. அந்த நினைப்பே உங்களுக்கு வேண்டாம். வேண்டாங்க. போயிட்டு சீக்கிரம் வா. வளவளன்னு பேசிட்டு இருக்காத. சீக்கிரம் வந்துடுறேங்க. சீதா, சீதா. யாருமா? வணக்கம் மாமி, நான் மாலதி. சீதா கூட அம்மா உலகத்துல வேலை பாக்குறேன். ஓ அப்படியா? சீதாவை பார்க்க வந்தியா? கூப்பிடட்டுமா? பரவாயில்ல மாமி. சீதா என்கிட்ட 5000 ரூபாய் கடன் கேட்டிருந்தா, கொஞ்சம் கொஞ்சமா திருப்பி தரேன்னு சொன்னா, அதான் கொடுத்துட்டு போலான்னு வந்தேன். என் வீட்டுக்கு ஒரு ஆர்ன் அடிக்கிறார் மாமி. சினிமாக்கு போற அவசரம், இந்த ரூபாவை சீதா கிட்ட கொடுத்துருங்க. அப்ப நான் வரேன் மாமி, வரேன். சீதா எதுக்கு கடன் வாங்குறா? அப்படின்னு தேவை அவளுக்கு? சரண்யா கிட்ட 2000, லக்ஷ்மி கிட்ட 2000, மாதவி கிட்ட 5000, ராஜு கிட்ட 1000. ஆக மொத்தம் 10,000 ரூபாய் புரட்டிட்டா போதும். சீதா, அம்மா சீதா வாங்கம்மா. என்னம்மா? என்ன காரியம் பண்ணிருக்க சீதா? அம்மா நீ இப்படி பண்ணுவேன்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல சீதா. என்ன நினைச்சிட்டு இருக்கோ மனசுல? நீ எது செஞ்சாலும் என் கண்ணுக்கு தெரியாதுன்னு நினைச்சிட்டு செஞ்சியா? அம்மா நீங்க என்ன கேக்குறீங்க? தெரியலங்கிறியா? இத பாரு, நான் நீ செஞ்சதை தெரிஞ்சுட்டு தான் கேக்குறேன். ஏன் இப்படி பண்ண? அம்மா நீங்க என்ன சொல்றீங்கன்னு எனக்கு புரியல. தயவு செஞ்சு புரியுற மாதிரி சொல்லுங்க. இந்தா 5000 ரூபாய். என்ன பாக்குற? நீ கடன் கேட்டேன்னு வீடு தேடி கொண்டு வந்து கொடுத்துட்டு போறா உன் சிநேகிதி மாலதி. வெளியாள் கிட்ட கடன் கேட்கிற அளவுக்கு உனக்கு என்ன கஷ்டம் சீதா? உன்னதான் கேக்குற சீதா, சொல்லு.
மாலதி கிட்ட மட்டும்தான் கடன் கேட்டியா இல்ல ஊர் முழுக்க கேட்டிருக்கியா? இல்லம்மா. என்னடி இதெல்லாம்? சீதா, உனக்கு ஒரு கஷ்டம்னா நாங்க அதை தீர்த்து வைக்க மாட்டோமா? ஏண்டி எங்களை ஒதுக்கி வச்சுட்டு மத்தவங்க கிட்ட கையேந்திர? அம்மா, நீ எங்க பொண்ணு தானே, அத மறந்துட்டு மத்தவங்க கிட்ட எப்படி பணம் கேட்ட? அம்மா, நான் கஷ்டம்னு பணம் கேட்கல, ப்ளீஸ்மா. தங்கச்சி கீதாவோட படிப்பு செலவுக்கு கொஞ்சம் குறையுதேன்னு தான் பணம் கேட்டேன். படிப்பு செலவுக்கா? அனைவரும் அறிந்தது அழகிய உறவது அக்காதான். மனமது சொன்னது அவளும் நமக்கொரு அம்மாதான். அனைவரும் அறிந்தது அழகிய உறவது அக்காதான். மனமது சொன்னது அவளும் நமக்கொரு அம்மாதான். ஏமா சீதா, என்கிட்ட சொல்லியிருந்தா முடியாதுன்னு மறுப்பா சொல்லியிருப்போம், கொடுத்துருப்போம்ல. நாங்களாம் இல்லையாம்மா? எங்ககிட்ட கேட்டு வாங்கறத விட்டுட்டு ஏமா மற்றவங்ககிட்ட கேட்குறேன்? கோமதியோட மாமியார் எங்களை குத்தம் சொல்லி பேசினப்போ ஏன் அப்பா அம்மான்னு எங்களை விட்டு கொடுக்காம பேசிட்டு இப்போ எங்களை பிரிச்சு பார்க்குறியாம்மா? என்ன ஏமா இப்படி பண்ண? ஏன் தங்கச்சிய ஏன் பணத்துல தான் படிக்க வைப்பேன்னு நான் முன்னாடியே சொல்லிருக்கேன்லப்பா. ஏய், என்னடி நியாயம் இது? மத்தவங்க கிட்ட கடன் படுவ, ஆனா அப்பா அம்மாக்கு கட்டுப்பட மாட்டியா? இதான் உன் பாலிசியா? அம்மா, இத பாரு, வேணாடி. மத்தவங்க பணம்லாம் உனக்கு வேணாம். உனக்கு என்ன கடன் தானே வேணும்? எவ்வளவு வேணாலும் நாங்க தரோம். மத்தவங்க கிட்ட வாங்கினா எப்படி திருப்பி தருவியோ அதே மாதிரி எங்களுக்கும் திருப்பி கொடு, அது போதும். உங்களுக்கு எதுக்குமா வீண் சிரமம்? சீதா, இதுக்கு மேல நீ எதுவும் பேசக்கூடாது. உன் ஃப்ரெண்டு உன்கிட்ட கொடுத்துட்டு போன பணத்தை நாளைக்கு நீயே திருப்பி கொடுத்து, அதுக்கு பதிலா என்கிட்ட வாங்கிக்க. இது உன் அப்பா அம்மாவோட உத்தரவு, புரியுதா? சாரதா? இந்தா. என்ன மேடம், கூட வரலாங்களா? செருப்பு பிஞ்சிரும். இங்கே பாருடா, மனசுல பெரிய ஜான்சி ராணின்னு நினப்பு, அதான் எச்சரிக்கைலாம் விடுற. இதை பாருமா, பொண்ணுங்கன்னா 4 பேர் கிண்டல் பண்ண தான் செய்வாங்க. ஏன் கையை கூட பிடிப்பாங்க. கையை தொட்ட கையை வெட்டிடுவேன். எங்க வெட்டுவியா? எங்க வெட்டு பாப்போம். வெற்றி வெற்றினா? ஏய் ராஸ்கல், மேடம் 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 விட்டுருங்க மேடம். என்னடா பொம்பளைன்னா உனக்கு அவ்வளவு இலக்காரமா? என்ன சொன்ன? கைய புடிப்பியா? புடுறா கைய. மேடம் விட்டுருங்க மேடம், தெரியாம பண்ணிட்டேங்க, விட்டுருக்கா. என்னது அக்காவா? கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி வாடி போடின்னு கூப்பிட்டேன். எங்க இப்ப கூப்பிட்டு பாரு பாப்போம். கூப்பிடுறா. அக்கா அக்கா, தெரியாம பண்ணிட்டேங்க, விட்டுருக்கா. அப்புறம் ஏன்டா அப்படி கூப்பிட்ட? இல்லக்கா, நீ எது சொன்னாலும் உடனே நான் பயந்துருவேன் நினைச்சியா? நான் மதுரைக்காரிடா, உன்னை 2ஆ வகுந்து போட்டுருவேன். அக்கா மன்னிச்சிருக்கா, உன் காலில் வேணாலும் விழுறேங்க, தெரியாம பேசிட்டேங்க. சீ, மானம் கெட்டவனே, போடா இங்க இருந்து முதல்ல, போடா. துர்கா, துர்கா நல்லா இருக்கியாமா? உன்னை இங்க பாப்பேன்னு நினைச்சு கூட பார்க்கலாமா? மன்னிச்சுக்கங்க, உங்களை யாருன்னு எனக்கு தெரியல. மறந்துட்டியாமா? நான் தான் சரோஜா, பண்ணையாட்டு வேலை பார்க்குற கணக்கப்பிள்ளையோட சம்சாரம். ஓ, நீங்களாக்கா? எனக்கு சட்டுன்னு ஞாபகத்துக்கு வரல, சாரி. எதுக்குமா இதுக்கெல்லாம் போய் சாரி கேட்டுக்கிட்டு? நாம என்ன தினமுமா பாத்துக்கிறோம் மறக்காம இருக்கிறதுக்கு? ஆடிக்கு ஒரு தடவை, அமாவாசைக்கு ஒரு தடவை பாத்துக்கிட்டா இப்படிதான் மறந்து போகும். சொல்லுங்கக்கா, என்ன திடீர்னு சென்னைக்கெல்லாம் வந்திருக்கீங்க? வளசரவாக்கத்துல ஒரு கல்யாண வீடு,
அதுக்கு நானும் என் புருஷனும் வந்தோம். அவரை கூட அன்னைக்கு வீட்ல நீ பாத்திருப்பியே. ஆமாக்கா, ஊர்க்காரங்க கூட அவரும் வந்திருந்தாரு. ஆமா, நீங்க ஏன் அவர் கூட வரல? கல்யாண வேலையில பிஸியா இருந்தனா அதான் வரல. ஆனாலும் பாரு, உன்னை பார்க்கணும்னு என் மனசு சொல்லிக்கிட்டே இருந்ததா. பட்டுன்னு பார்த்தா என் கண்ணு முன்னால நடந்து போய்கிட்டு இருக்க. கும்பிட போன தெய்வம் குறுக்க வந்ததுன்னு சொல்லுவாங்களே, அது மாதிரின்னு வச்சுக்கோ. ஏன் என்னக்கா ரொம்ப தான் பில்டப் பண்றீங்க? அப்படி என்ன விஷயமா என்ன பார்க்கணும்னு நினைச்சீங்க? வேற ஒண்ணும் இல்லம்மா, உங்க பாட்டி வீட்ல ஒரு போட்டோ இருந்துச்சு, அத பத்தி தான் உங்ககிட்ட பேசணும்னு வந்தேன். நம்ம பண்ணையாரு வேற ஒரு பொம்பளையோட ஜோடியா நிக்கிற போட்டோ, அத பத்தி உனக்கு ஏதாவது தெரியுமா துர்கா? அந்த பொம்பளை நிக்கிற சைஸ பார்த்தா ஏதோ பொண்டாட்டி மாதிரி தெரிஞ்சுதா. அதான் இத பத்தி உங்ககிட்ட தெரிஞ்சுக்கலாம்னு நினைச்சேன். ஏன் துர்கா, உனக்கு ஏதாவது தெரியுமா அந்த போட்டோவை பத்தி? எனக்கு தெரியாது, அத பத்தி எனக்கு எதுவுமே தெரியாதுக்கா. என்ன துர்கா உனக்கு தெரியாதுன்ற? நீயும் அந்த பாட்டியும் இருந்த வீட்ல தானே அந்த போட்டோ இருந்துச்சு. நல்ல ஞாபகப்படுத்தி சொல்லு. அந்த போட்டோல இருக்கிற பொம்பளை யாரு? அதுக்கும் நம்ம பண்ணையாருக்கும் என்ன சம்பந்தம்? கொஞ்சம் யோசிச்சு சொல்லு. இல்ல, எனக்கு தெரியல. அப்படி ஒரு போட்டோவை நான் பார்த்ததே இல்லை. தெரியாதா? அப்படின்னா அந்த போட்டோ ஏன் உன் பாட்டி வீட்ல இருந்துச்சு? ஒரு சம்பந்தமும் இல்லாம எப்படி உன் பாட்டி வீட்ல அந்த போட்டோ கிடக்கும்? ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது. அக்கா, இதுல குழம்புறதுக்கு எதுவுமே இல்ல. காலையில ஐயாவுக்கு நன்றி சொல்றதுக்காக ஊர்க்காரங்க வந்தாங்கல்ல, அதே மாதிரிதான் ஐயாவால நன்மை அடைஞ்சவங்க யாராவது ஒருத்தங்க அவங்க ஞாபகார்த்தத்துக்காக ஐயாவோட போட்டோ புடிச்சிருக்கலாம்ல. அத போய் நீங்க என்னவோன்னு நினைச்சு இப்படி நோண்டிட்டு இருக்கீங்களே, விட்டு தள்ளுங்கக்கா. நீ சொல்றது சரிதான், இருந்தாலும் உன் பாட்டியை அதை விட்டுட்டு போகணும். இது ஒரு குழப்பமா? பாட்டிக்கும் அந்த போட்டோவுக்கும் எந்த சம்பந்தமும் இருக்காது, அதனால விட்டுட்டு போயிருப்பாங்க. அப்படியா சொல்ற? ஆமாக்கா, முக்கியமான போட்டோவா இருந்தா யாராவது இப்படி அசால்ட்டா விட்டு போவாங்களா? யோசிச்சு பாருங்க. சரிதான் துர்கா, நான் தான் எதையோ நினைச்சு குழம்பிட்டேன். இப்போ தெளிவாயிட்டீங்கல்ல? இனி இத பத்தி மறந்துருங்க, சரியா? சரி துர்கா, நான் வரேன். சரிக்கா, வாங்க. வீட்ல இருந்து எடுத்துட்டு வந்த போட்டோவை எங்க வச்சேன்? ஏமா, ஐயர்கிட்ட எல்லாத்தையும் சொல்லிட்டீல? பூஜைக்கு வேண்டிய ஏற்பாடுலாம் பண்ணிருப்பாருல்ல? எல்லாம் சொல்லிட்டேங்க, நம்ம போய் கலந்துக்க வேண்டியதான் பாக்கி. Oh